சிபிஐ வழக்கு விசாரணை போது இடி கைது செய்து டாக்குமெண்ட் இருப்பதாக அவர் சொன்னது. அதற்கு பின்னால் வேறொரு அந்த சிபிஐ கொடுத்த வழக்கை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் வாஷ் பண்ண பெட்டிஷன். அந்த வழக்கு அதான் மெயின் வழக்கு. அந்த வழக்கே ஹஸ் பீன் குவாஷ் பை தி ஹைகோர்ட். அப்படி குவாஷ் ஆகிற நேரத்தில் சிபிஐ போட்ட கேஸும் குவாஷ் ஆகி போச்சு. இடி கிட்ட ஏதாவது மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தால் அவங்களே எடுத்திருப்பாங்க. ஆனால் இடி என்ன சொல்லுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பி வச்சாங்க. தமிழக முதலமைச்சர் இந்த வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர், முதன்மை செயலாளர் என்று கூட பார்க்காமல் உடனடியாக பிரிலிமினரி எம்பியர் கூட இல்லை, டீட்டெயில் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணி டிவிஎஸ்சி டீட்டெயில் என்கொயரி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. இது இந்த மாதிரி விடுதலை இருக்கிற நேரத்தில் தான் அதிமுகவை சேர்ந்த எம்பி இன்பதுரை, அவர் மேலே இருந்த கேஸே இன்னும் முடிவு வராமல் இருக்கு. அவர் எம்எல்ஏ ஜெயிச்சார் இல்லை, அந்த தேர்தல் முடிவே இன்னும் வராமல் இருக்கிறது. அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஏற்கனவே அரசாங்கம் இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதை ஒன்றும் பெரிய எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரிலிமினரி டீட்டெயில் என்கொயரி நடந்து கொண்டிருக்கிறது. டிவிஎஸ்சி விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இது போன்ற பல, அது குறிப்பாக நேரு அவர்கள் மீது ஜெயலலிதா பல வழக்குகளை போட்டு அத்தனை வழக்குகளையும் வென்று காட்டியவர் தான் எங்களுடைய முதன்மை செயலாளர் கே.என். நேரு அவர்கள். இப்பொழுது இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக இதை சந்தித்து அதை தவிடுபடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. அது எப்படி பின்வழியும்? சிபிஐ வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை பண்ணோன்னு சொன்ன எடப்பாடியே தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தாரா இல்லையாவோ? இருந்தாரா இல்லையா? பின்னடைவு இல்லை தம்பி. அதாவது அவங்க எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே டீட்டெயில் என்கொயரி தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் என்கொயரி பண்ணி டீட்டெயில் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கும்போது பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸில் இவர் பேரில் வழக்கு பதிவு பண்ணணும்னு போட்டதில் கோர்ட்டு இப்போ வந்து எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முந்தைய டீட்டெயில் என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க. இதில் எந்த தவறும் நாங்கள் செய்யலை. அதனால் உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். அதுதான் விஷயம்.